பரிசுத்த ஆவி எங்க மத்தியில தங்கி எங்களை வழிநடத்தி வைக்கிறதுக்காக நன்றி. எங்க உள்ளத்திலும் எங்க குடும்பத்துக்கும் தூய ஆவி வந்து நிரம்பி எங்களை வழிநடத்தி வைக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ Lord. Thank you for filling us with thy Holy Spirit, Lord Jesus. Thank you for that Spirit, Lord. You have said, where there is a Spirit, there is a deliverance, you have said, Lord. We do believe there is a deliverance amongst, in midst of us. There is a deliverance in our family. There is a deliverance in our life. There is a deliverance in from all our problems, from all our health issues. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. यीशु के पुगल, यीशु के पुगल. Hallelujah. Hallelujah. நண்பு சகோதர சகோதரிகளே, வாரம் வாரம் வியாழக்கிழமையில இந்த ஜப ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? தேவன் சொல்லுகிறார், எனக்காக, அவருக்காக, அவருடைய நாமத்துக்காக நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு நம்ம செலவு பண்ண தேவை. வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? யாருன்னா ஒரு கிளாஸ் தண்ணி. அப்படி தண்ணி கொடுத்தா அவருடைய நாமத்துல அதுக்கு தேவையான பலனை நீங்க பெற்றுக்கணும். அதே மாதிரி இந்த வேலைக்கிழமையில நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க சமயத்தை விட்டு, உங்க வேலைகளை விட்டு, உங்க பசங்களை விட்டு, எதோ விட்டு வந்திருக்கீங்க. 1 மணி நேரம் இங்க செலவழிக்கிறதுக்கு அதுக்கான தகுந்த பலனை கட்டாயமா நீங்க பெற்று கொள்ளாம போக மாட்டீங்க. வேதம். Praise the Lord. Praise the Lord. இங்க ஒரு கதையை பார்க்கலாமா? பார்க்கலாம். Acts of the Apostle. ಮೂರನೆಯ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இங்க 1லிருந்து 10 வரைக்கும் இன்னைக்கு அதை தியானிக்கலாம். இது ஒரு சின்ன ஒருத்தர் வேதத்தை வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது சொன்னாரு, நீங்க பைபிள படிக்கிறோம் இல்லையா, அது நம்மளுடைய கற்பனையோட படிக்கணும். கற்பனை பண்ணிக்கிட்டேன், சும்மா ஏதோ படிச்சுட்டா புரியாது. கற்பனையோட படிச்சா அதுல ரொம்ப விவரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் சொன்னாரு. அதே மாதிரி இந்த கற்பனையோட 3வது அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் படிக்கிறேன். ஒரு நாள் இறைவனுடைய நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். இங்க பாருங்க, ஒரு நாள் யார் போறாங்க? பேதுரும் யோவான், ஜான், பீட்டர் 2 பேரும் எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்க. ஒரு நாள் பேதுரும் ஜானும் 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. ஓகே, படிக்கும். அப்பொழுது பாருங்க, நெக்ஸ்ட் என்னாவது? பிறவில அப்படின்னா பிறந்ததுல இருந்து இந்த மனிதன் எப்படி இருக்கிறாரு? கால் ஊனமா, அவரால நடக்க முடியாது. பிறந்ததுல இருந்து இது அந்த நாள் வரைக்கும், எந்த நாள்? பீட்டரும் ஜானும் கோயிலுக்கு போற அந்த நாள் வரைக்கும் அவரு காலு நடக்க முடியாது.
அவர் வந்து என்ன பண்றாருன்னா மத்தவங்கள டிபெண்ட் பண்றாரு. அவரால எதுவும் பண்ண முடியாது. அவர் அந்த கோயில் வாசலுக்கு வரணும்னா கூட அவருக்கு என்ன வேணும்? யாருடைய உதவி தேவை. யாருன்னா தூக்கிட்டு வந்து அங்க உட்கார வைக்கணும். பாருங்க அவருடைய சிச்சுவேஷன் இருக்குது. அவருடைய ஓனா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அவருக்கு யாருன்னா ஒருத்தர் உதவி தேவைப்பட்டிருக்கு. அதே மாதிரி அன்று யாரோ ஒருத்தர் அவரை தூக்கிட்டு வந்து அந்த கோயில் வாசல்ல உட்கார வைக்கிறாங்க. அது அவங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அக்கா, தங்கச்சி, தம்பி, ஃப்ரெண்ட்ஸா, அப்பா இல்லாத இருந்தா, அம்மா இல்லாத இருந்தா, யாரோ ஒருத்தர் பாவம் கூட்டிட்டு வந்து அவங்கள அங்க உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு உட்கார வைக்கிறாங்கோ? படிக்கணும். பாருங்க எங்க உட்கார வைக்கிறாங்க? அழகு வாயில். அழகு வாயில்னா அந்த கேட் பேர் வந்து, அந்த என்ட்ரன்ஸ் பேர் வந்து அழகு வாயில். அந்த வழியா வரவங்க என்னன்னா காணிக்க செலுத்த மாத்திரம் வராங்க அந்த வழியில. இப்ப நேற்று பாருங்க, நேற்று பேப்பர்ல பார்க்கும்போது நேற்று ஒரு நாள் 92 கோடி, எவ்வளோ? 92 crores ஒரு கோயில்ல கலெக்ஷன் ஆயிருக்கு. எவ்வளோ? 92 கோடி. அந்த மாதிரி அந்த இடத்துல வரவங்க பொண்ணு, சில்வர், கோல்டு, காசு தான் போட அந்த வழியா வருவாங்க. சோ அந்த வழியில இந்த மனிதன் அங்க உட்காந்து எனக்கு பொண்ணு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், காசு கிடைக்கும்னு அங்க உட்கார்றாரு. பாருங்க அங்கெல்லாம் எவ்வளவு காசு போடுறாங்க. நம்ம கோயிலுக்கும் வேலை செய்யறோம், நம்மளுக்கு காசு ஷார்டேஜ் இருக்குது. நம்ம கோயிலுக்கு 1 கோடி போட்டாங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிருந்தாங்க, கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். பிரைஸ் எல்லாம் அதுவும் செய்வாங்க. நம் தேவனால முடியாதது ஒன்றுமே. ஏதோ ஒரு வழி காமிக்குவாங்க. பிரைஸ் எல்லாம் படிக்கலாம். பாருங்க பேதுரும் யோவானும் கோயிலுக்கு வராங்க. அதை பார்த்து அவர் என்ன கேட்கிறாரு? பிச்சை கேட்கிறாரு. எல்லாரும் பார்த்து எல்லாரையும் கேட்கிற மாதிரி இவரையும் கேட்கிறாரு. அவருக்கு அந்த கால் இல்லாதவருக்கு இவர் ஜான், இவர் பீட்டர், இவர் வந்து இயேசுவின் ஸ்ரீடர்கள் தெரியாததுனால எல்லாரும் காமனா வராங்க போறாங்க, எல்லாரும் பிச்சை போடுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கிட்டையும் பிச்சை கேட்கறதுக்கு கைய கேட்டு கேட்கிறாரு. அப்புறமேல் பாருங்க பாருங்க இங்க அவர் பேதுரு என்ன சொல்றாரு? அந்த மனிதர்கிட்ட என்ன சொல்றாரு? என்னை உற்றுப்பார். மனிதன் என்னை உற்றுப்பாரு. அந்த மனிதன் என்னத்தை பார்த்துட்டு இருப்பான்னு கொஞ்சம் நான் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பேதுருடைய அப்புறமேலு ஜானுடைய கையத்தான் பார்த்துட்டு இருப்பாரு. எதுனா கிடைக்கும், எதுனா கொடுப்பாங்கன்னு கையத்தானே பார்க்குவாங்க. இப்ப இந்த பிச்சைக்காரர் வழியில இருக்கும் போதெல்லாம் நம்ம கையத்தான் பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி அந்த மனிதன் அன்னைக்கு பேதுருடைய கையத்தான் பார்த்திருக்கிறார். அதுக்குத்தான் பேதுரு என்ன சொல்றாரு? என்னை ஊற்றுப்பார். பாத்தீங்களா, நம்ம என்ன பண்றோம்? எதையோ பார்க்கிறோம். யாரை பார்க்கணும்? அவரை பார்க்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில கூட ஏதோ ஒண்ணு வேணும், ஏதோ ஜெபம் கேட்காத இருக்குது, ஜெபம் பண்ணாத எதேதோ நம்ம பார்க்கிறோம், எதையோ தேடி ஓடும். ஆனா ஜெபிக்கிறதுக்கு மறந்துடும். அவரை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிடு, நானு விடுதலையாக்கி புதிய காரியத்தை செய்வேன்னு வேதம் சொல்கிறது இல்லையா? நம்ம அதை பார்க்க மாட்டோம், வேற எதையோ பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மனிதன் என்ன பண்றான்? எதையோ பார்த்து, கைய பார்த்து எதுனா கொடுப்பாங்கன்னு கேட்கிறான். ஆனா பேதுரு சொல்றாரு, என்னை நோக்கி பார். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? தேவன் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் என்ன படல?
சொல்லுங்க, தெரியுமா? தெரியும் இல்லையா? அவரை பாக்குறவங்க யாருமா வெக்கப்படுறவங்க. அதே மாதிரி இன்று அன்னைக்கு அந்த மனிதன் யாரை பார்த்தா? பேதுருவை பார்த்தான். என்னை நோக்கி பாருன்னா அவங்கள நோக்கி பார்த்தான். அப்ப என்னாச்சு? அவர்களை ஆபரணம் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்து என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கால்களும் அங்க பேதுரு என்ன சொல்றாரு? நீ என்ன பார்த்த, என்கிட்ட வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, பணமும் இல்ல, என்கிட்ட என்ன இருக்குது அதைத்தான் தருவேன். என்ன சொன்னாரு? என்கிட்ட என்ன இருக்குது அதைத்தான் உனக்கு தருவேன், வேற எதுவும் இல்லை. அவர்கிட்ட என்ன இருந்தது? என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? இயேசு இருந்தாங்க. அவர்கிட்ட இயேசுடைய வல்லமை இருந்துச்சு. சோ அவர் என்ன செய்யறாரு? என்கிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்காங்க, என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இயேசுவின் நாமத்துல உனக்கு சொல்ற, எழுந்து நடன்னு சொல்லல, கைய பிடிச்சு அவரை தூக்குறாரு. பாத்தீங்களா? கைய பிடிச்சு தூக்கி அந்த மனிதனுக்கு என்ன ஆகுது? காலு நல்லா ஆயிடுது. அவரு எழுந்து நின்று நடக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, இதுக்குன்னா முன்ன வந்தாங்களே ஜனங்க, எவ்வளவு ஜனங்க வந்திருக்கிறாங்க, போயிருக்கலாம். அவங்க எல்லாம் ஒரு காசு கொடுத்திருப்பாங்க, ஒரு சில்வரோ காசோ ஏதோ கொடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த மனிதனுக்கு கால் வந்துச்சா? அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைச்சிச்சா? அந்த மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சா? எதுவுமே கிடைக்கல. பாருங்க, அவன் தினமும் வந்துட்டு இருக்கிறான், தினமும் வரான், அங்க உட்கார்றான், பிச்சை கேட்கும். ஏன்னா அவனுக்கு அவங்க கொடுக்குற பிச்சை அவனுக்கு பத்தல, அதுவும் இல்ல, அதனால அவனுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகல. அவங்க போடுற பிச்சையினால அவனுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகல. அதனாலதான் நெக்ஸ்ட் டே வரான். அது போதுமா இருந்துச்சுன்னா, நல்ல வெள்ளியோ நல்ல கோல்டோ அவன் கொடுத்துருந்தா அவன் திரும்பி வந்திருக்க மாட்டான். அவங்க போடுற பிச்சையினால அவனுக்கு பத்துல, அவனுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகல. அதனாலதான் தினம் அங்க உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்து அன்னைக்கு என்னாச்சு? பேதுரு அன்னைக்கு வந்தாரு, அவங்கள பார்த்தாரு, இயேசுவை கொடுத்தாரு. அங்க என்னாச்சு? விடுதலை கிடைச்சிச்சு. பாத்தீங்களா? இந்த இயேசுவை எத்தனை பேருக்கு தேவையா இருக்குது இல்லைங்களா? இன்னைய நாள்ல இந்த இயேசுவை எத்தனை பேருக்கு தேவையா இருக்கு இல்லையா? எவ்வளவு பேர் ஏதேதோ ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறாங்க இல்லையா? ஏதேதோ நோவுல இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இயேசு தேவைத்தானே. இந்த இயேசுவை சொல்றது யார்? இந்த இயேசுவை பத்தி சொல்றது யார்? அந்த இயேசுவை பத்தி சொல்லி அவங்கள கைய பிடிச்சு தூக்குறவங்க யார்? யார் சொல்லுங்க? நம்ம நான் நீங்க ஒருத்தர் நம்ம போய் இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்லணும். பாருங்க, இந்த மனிதன் அன்னைக்கு பிச்சை எடுக்க வராதுன்னு வச்சுக்கோங்க. பிறந்ததுல இருந்து அவரு கால் இல்லை. எனக்கு ஒரு கற்பனை இருக்குது, அவருக்கு ஒரு 15 வயசு 20 வயசு இருக்குமா? இன்னும் அதிகமாவும் இருக்கலாம். ஒரு 20 வருஷம் வச்சுக்கலாம் நம்ம கற்பனை. பாருங்க, 20 வருஷமா அந்த மனிதன் பிச்சையை எடுத்துட்டு இருக்கிறான், கால் இல்ல. அவனுக்கு யார தெரியல? தெரியும். அன்னைக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவனுக்கு கால் வந்திருக்கும் இல்லையா? அன்னைக்கே நடந்திருக்கிறான் இல்லையா? எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் நாங்க மாகடி ரோட்ல இருந்தோம். எங்க வீட்டு எதிர்க்கும் ஒரு குடும்பம், அவங்களுக்கு 3 பசங்க. 3 பசங்கள்ல ஒருத்தர் நல்ல பழக்கம், நார்மலா நம்ப இருப்பாங்க. இன்னும் 2 பசங்க அதே மாதிரி கால் வராது. அவங்க நடக்கிறதெல்லாம் உட்காந்துட்டே நடப்பாங்க. உட்காந்து 2 பேர்.
அப்போ எங்க அப்பா என்ன சொல்வாரா, அந்த பையன் வந்து நம்ம ஆப்போசிட் வீடு, எங்க வீட்டுக்கு வருவாங்களா. வந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரா, இந்த கார்னர் செவுரு இருக்குது, கார்னர் செவுரு, ரெண்டு செவுரு இப்படி சேர்ற செவுரு இருக்க தெரியுமா? நம்ம வீடு இப்போ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, வீடு அந்த ஸ்கொயர் இருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இங்க எதுவுமே இப்போ இங்க ஒரு வால் இருக்குது, இங்க ஒரு வால் இருக்குது. இந்த கார்னர், அந்த கார்னர்ல நிக்க வைக்குவாங்க, மூளையில மூளையில நிக்க வச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு. அப்படி பிராக்டிஸ் பண்ணி பண்ணி என்னாச்சா, அந்த பையன் நார்மலா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமேல அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னொரு பையனுக்கு அந்த மாதிரி பண்றவங்க யாரும் இல்லை. இன்னைக்கு கூட அந்த பையன் சைக்கிள்ல போறான், 4 சைக்கிள். பாருங்க, எனக்கு என்னன்னா, அந்த பையன் இங்கேயே இருந்திருந்தா அவனையும் நிக்க வச்சு பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வேற ஒருத்தவங்க யாருன்னா பண்ணிருந்தா கூட அவன் இன்னைக்கு நடந்திருப்பான். ஆனா இப்ப என்ன பண்றான், சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எவ்வளவோ பேருக்கு இயேசு தேவை. என் அன்பு சொல்றேன், நம்ம என்ன பண்றோம், எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிறோம், எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிறோம். பாருங்க, இந்த ஜெப ஆராதனைய நம்ம பண்றோம், இதுக்கு நாங்க ஏன் பண்றோம்னா, நீங்க வந்தா தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? இப்ப நீங்க இங்க இல்லைன்னா நம்ம ಬೆಂಚುக்கு தான் பண்ணணும் இல்லையா? ಈ ಬೆಂಚುಗಳಿಗೆ ನಾವು ಬೋಧನೆ ಮಾಡಬೇಕು, ಇದನ್ನು ಹೇಳ್ಬೇಕು. ಅದರಿಂದ ಏನಾದ್ರೂ ಪ್ರಯೋಜನ ಇದೆಯಾ? ಏನಾದ್ರೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ನೀವು ಬಂದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇವೆ, ನಿಮಗೆ ಇದರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೇವೆ. ಅವಾಗ ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು, ಇದನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಇದನ್ನು ಬೇರೆಯವರಿಗೂ ನೀವು ಹೇಳಬೇಕು. ಹೆಂಗ್ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತೀರಾ? ಹೇಳ್ಕೊಡ್ಲಾ? ಇಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತಾ? ಏನು ಇಲ್ಲ. ಇವತ್ತು ಈ வாக்கியವನ್ನು ಕೇಳಿದೀರ. இதை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப உங்களுக்கு டைம் கிடைச்சா வருவீங்க இல்லையா? அடுத்த வாரம் டைம் கிடைச்சா வருவீங்க. வரணும்னு வர மாட்டீங்க, ஏதோ கேஷுவலா டைம் இருந்தா வரும். ஓ, அந்த சைடு போகும்போது தொடர்ந்து இருக்குதுன்னு இங்க பார்த்துட்டு போலான்னு வருவீங்க. அந்த மாதிரி தான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பிரதரு, இதை வந்து யாருமே நான் போகணும், அங்க கேட்கணும், நான் அதை செய்யணும் அப்படின்னு வரல பிரதர், அவங்கெல்லாம் டைம் பாஸ்க்கு வராங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தயவு செய்து இங்க இருக்கிறீங்கள அந்த மாதிரி டைம் பாஸ்க்கு ஒரு 1/2 hour டிவி போடுவோம், டைம் ஓடிடும். 1/2 hour இல்ல 2 hour ஓடிடும். இங்க வரைங்க, கேளுங்க. நாளைக்கு என்ன பண்ணுங்க, உங்க அக்க பக்கத்துல வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு ஒரு 1/2 glass காஃபியோ டீயோ கொடுங்க. கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட எதுனா ஒரு வார்த்தையை பேசணும். என்ன பேசணும்? எதுனா ஒரு வார்த்தை, ரொம்ப பேசாதீங்க. இந்த மாதிரி பாட்டு பாடி வேண்டாம், ஒரு வார்த்தையை பேசு. அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு பண்ணுங்க. இன்னொரு நாள் அவங்களே தேடி வந்து உங்களை கேட்குவாங்க, சொல்லுங்க பிரைஸலா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க? சொல்லுவாங்க. அப்படித்தான் நம்ம இந்த வாக்கியத்தை போய் சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயுல சொன்னாரு தேவன், நீங்க போய் உலகத்தை எல்லா ஜனங்களுக்கும் நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க கேட்டு நீங்க மாத்திரம் வச்சுக்க கூடாது. பாருங்க, அன்னைக்கு பேதுரு அங்க போயிட்டு அந்த மனிதன் கேட்கிறான், கேட்டுட்டு போகணும், எல்லாரும் போன மாதிரி இந்த மனிதன் இவரும் போயிட்டு இருந்தா அந்த மனிதனுக்கு இயேசுவை தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. அவனுக்கு கால் வந்திருக்குமா? வந்திருக்காது. பாத்தீங்களா? அன்னைக்கு அந்த நாள் பேதுரு அங்க போனதுனால அவருக்கு கால் கிடைச்சிச்சு. அன்னைக்கு அவங்க 2 பேர் போனதுனால அவருக்கு என்னாச்சு? இயேசுவை தெரிஞ்சிச்சு. இயேசுவை, அதெல்லாம் நம்மளுடைய ಕರ್ತವ್ಯ. ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಕರ್ತವ್ಯ ಇದೆ. ನಾವು ಯೇಸುವನ್ನು
ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಹೇಳಿ, ಬೇರೆಯವ್ರಿಗೆ ತೋರಿಸ್ಕೊಡೋದು. ಪ್ರೈಸ್ ಅಲ್ಲ, ಪ್ರೈಸ್ ಅಲ್ಲ. ಆಮೇಲೆ ಏನಾಯ್ತು? ಅವ್ರಿಗೆ உடனே அவரது பாரதிகள் கருப்பாலும் ஒருவிட அவர் உயிர்களுக்கு நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை தோற்றியவர் அவர்களோடு கோவிலுக்கு சென்றார். சாக்கு. இங்க என்ன பண்றாரு இந்த மனிதன்? துள்ளி மான் மாதிரி துள்ளி எழுந்து நடக்கிறாரு, ஓடுறாரு. ஏன் ஓடுறாருன்னா அவருக்குள்ளவே ஒரு ಸಂತೋಷ. ಅಷ್ಟು ದಿನ ನಡೀದೇ ಇರೋರು ಅಂದು ಎದ್ದು ನಡೆಯುವಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಬರುತ್ತೆ. ನಮ್ಗೆ ಎಷ್ಟೋ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ. ಆ ಕಷ್ಟ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಇರುತ್ತೆ. ಯಾವುದೋ ಒಂದು ನೋವು ನಮ್ಗೆ ಮೈಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ಆ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಸುಖ ಕೊಡುವಾಗ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಇರುತ್ತಾ ಇರಲ್ಲ. ಅದೇ ಸಂತೋಷದಿಂದ ಈ ಮನುಷ್ಯ ಎದ್ದು ಜಂಪ್ ಮಾಡಿ ಸಂತೋಷದಿಂದ ಓಡಾಡ್ತಾನೆ. ಓಡಾಡ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ದ ಹೇಳುದು? ಏನ್ ಮಾಡ್ದ ಅವನು? ಏನಪ್ಪ, கடவுளை போற்றினான். தேவனை போற்றினான். போற்றி அவரை தேங்க்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றான்? பேதுரு கூட அவங்க கூடவே கோயிலுக்கு போனான்னு வேதம் சொல்லுகிறது. பாத்தீங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விடுதலை கிடைச்சப்போ, உங்க கஷ்டத்துல இருந்து விடுதலை கிடைச்சப்போ, உங்க நோயில இருந்து விடுதலை கிடைச்சப்போ, உங்களுக்கு சமாதானம் கிடைச்சப்போ, நீங்க யார் பின்னால போனோம்? யார் பின்னால போனோம்? மறந்துடுறீங்களே, மறந்துட்டு எங்கெங்கேயோ போறோமே. அவரு பின்னால தானே போகணும். சந்தோஷமா அவர் பின்னால. எனக்கு தோணுது, என்னுடைய கற்பனையில இந்த மனிதன் கூட உன்னாத டிசைபிள் மாதிரி பேதர் கூட போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அந்த காரியத்தை நம்ம ஏன் பண்ண மாட்டோம்? வரோம், ஏதோ இதுக்கு வரோம், போறோம். நம்ம ஜபத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கேட்டிருக்கிறாரா இல்லையா? கேட்டிருந்தப்போ ஏன் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது? ஏன் அந்த விடுதலை நம்மளுக்கு நம்ம அதை டேஸ்ட் பண்ண மாட்டேன்றோம்? டேஸ்ட் பண்ணிட்டு ஏன் நம்ம அவர் பின்னால போக மாட்டேன்றோம்? தேவனுடைய பின்னால. நண்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு சிந்திக்கிற ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி மாதிரி. எனக்கு இந்த கற்பனை வந்துச்சு. அதுல இந்தந்த பாயிண்ட்ஸ்ல உங்களோட சேர்ந்து இருக்கிற. அப்புறமேல நம்ம கூட என்னவோ சொல்லலாம், நான் எவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன் பிரதர், ஜெபிச்சு ஜெபிச்சு வாரம் வாரம் இங்க வரேன் பிரதர், ஆனா என்னுடைய ஜெபம் கேட்டுட்டு இல்ல, என்னுடைய கஷ்டத்துக்கு விடுதலை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு விடுதலை, ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எடுத்துக்கோங்க. ஜேம்ஸ் 5 17, 18. இருங்க இத கூட கொஞ்சம் நல்லா கேளுங்க. எலியா என்ன மாதிரி மனிதன்? கன்னடத்துல சொல்லுங்க. ஜேம்ஸ் யாக்கோபு 5, 18. 17. யாக்கோபு 5, 17. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். எலியா யாரு? நம்மை போல. எலியா யாரு? சொல்லுங்க, பேச மாட்டேன்றீங்க. என்னை போல, உன்னை போல ஒரு எளிமையான மனிதன். நம்மளுக்கு நம்ம லைஃப்ல வர கஷ்டம் மாதிரி அவருக்கும் வந்திருக்கும்.
அவருக்கும் வந்திருக்குதா? ஒரு வாட்டி அவரும் சொல்லலாம், என்னுடைய ஜெபம் கேட்கவே இல்லைன்னு அவரும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கிறாரா? சொல்லல, ஆனா நடந்திருக்கு. பாருங்க, எலியா வந்து நம்ம மாதிரி தான். அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி இல்லை, அற்புதமான மனிதன் இல்லை, நம்ம மாதிரி சாதாரண மனிதன். ஆனா அவர் என்ன செய்தாரு? ஒரு நிமிஷம், அவர் என்ன பண்ணாரு? வரக்கூடாதுன்னு எப்படி ஜெபிச்சாரு? எப்படி ஜெபிச்சாரு? ಹೆಂಗ್ರಿ ಜಪ ಮಾಡಿದ್ರು ಅವರು? ಹೆಂಗ್ ಅವರು ಜಪ ಮಾಡಿದ್ರು? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹಾಕಿದೆ? ಅದು ಭಕ್ತಿಯಿಂದ ಅಂತ ಹಾಕಿದ್ಯಾ? ಹೆಂಗ್ ಮಾಡಿದ್ರು? உருக்கமாக ஜெபிச்சார். அது ஒரு கற்பனையா இருக்குது. அவர் எவ்வளவு நாளும் ஜெபிச்சிருக்கலாம்? 3 ವರ್ಷ 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು 3 ವರ್ಷದಿಂದ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಇಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನೋಡಿ. ಅವರು ನಮ್ಮಂಗೆ ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯ, ಅವರು ನಮ್ಮಂಗೆ ಜಪ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು ನಮ್ ತರ ಹೇಳಲಿಲ್ಲ, ನಾನು ಇಷ್ಟು ದಿನ ಬರ್ತೀನಿ, ಅಷ್ಟು ದಿನ ಬರ್ತೀನಿ, ನಾನು ಜಪ ಕೇಳಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾನು ಯಾಕೆ ஜப்பா மாடுபேக்குன்னு எவ்வளோ வாட்டி நம்மளும் ஒரு வாட்டி என்னப்பா பிரேக் டவுன் ஆயிருக்கிறோம் இல்லையா? ஒரு வாட்டி சோகம் வந்திருக்குது இல்ல, என்னடா இது ஜபத்துக்கு என்னத்துக்கு போறது, இன்னும் என் ஜபம் கேட்காத இருக்குதுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? நினைச்சிருக்கிற சான்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆனாலும் எலியா என்ன பண்ணாருன்னா உருக்கமாக ஜெபிச்சார். நம்ம ஜபம் கேட்கலன்னா கூட நம்ம என்ன பண்ணணுமா? கண்டினியூ பண்ணணுமா? உருக்கமா ஜெபிச்சுனே இருக்கணும், ஜெபிச்சுனே இருக்கணும். இவரு ஜெபிச்சதுனால என்னாச்சு? பாருங்க, 3 வருஷம் மழை வரல, 3 வருஷம் 6 மாசம் மழை வரல. பாத்தீங்களா? அப்புறமா என்ன படிக்கும்? மீண்டும் அவர் இறங்க வேண்டினால் வானம் பொழிவது இளமை. பாருங்க, ஒரு கற்பனை. 3 வருஷம், இப்போ 2026, அவரு 2023ல ஜெபிச்சாரு. எப்போ? 2023 ஜூன் மாசம் இல்லையா? 23 வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ஜெபிச்சாரு. அன்னைக்கு என்னாச்சு? மழை நின்றுடுச்சு. அப்புறமேல அவர் சும்மாவே இருந்தாரா? 3 வருஷம் 2026 ஜூன் வரைக்கும் சும்மாவே இருந்தாரா? இல்ல, அவரு ஜெபிச்சுட்டே இருந்தாரு இல்லைங்களா? திரும்பி அவரு உருக்கமா ஜெபிச்சாரு. அப்ப என்னாச்சு? திரும்பி மழை வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபம் கேட்கல, நம்ம கஷ்டம் நீக்கல, எங்களுடைய உடம்புல வியாதி நீங்கல, என் குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு நீங்க ஜெபிச்சுட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ண? உருக்கமா ஜெபிக்கணும், தினம் தினம் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். இந்த எலியா அத்தனை வருஷம் 3 வருஷம் ஜெபிச்சு திரும்பி மழை வர வச்சாரு. பாத்தீங்களா? இயேசு தேவன் சொல்லுகிறாரு, நீ நிறுத்திடாத, இன்னும் கொஞ்சம் ஜெபி, உங்களுக்கு கிடைக்குது. நீங்க இதே சாப்டரை நீங்க 1 ராஜாக்கள் 18 படிக்கும் போது, 1 ராஜாக்கள் டைம் ஆச்சா? 1 ராஜாக்கள் 1 அரச 18:43. நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவர் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றார். ஒரு நிமிஷம், இங்க இளையஜா என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? ஜெபிச்சுட்டு அவருடைய பணியாளரை அனுப்பி போய் மேகத்தை, அவர் ஏந்திரிக்கல,
ஜெபத்துல இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு, அவருடைய பணியாளரை அனுப்பி போய் பாரு மேகம் எப்படி இருக்குது. அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒன்றும் இல்ல, நான் ஜெபிக்கிறேன் பிரதர், ஒன்றுமே கிடைக்கல பிரதர், நான் ஜெபிக்கிறேன் பிரதர், ஒண்ணுமே வர மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில பிரதர். நம்ம சொல்லியிருக்கிறோமா? அதே மாதிரி எலியா அன்று ஜெபிச்ச போது ஒண்ணுமே இருந்தில்ல, மேகம் அப்படியே தான் இருக்குது, மலையுடைய மோடம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆகுது, எலியா சொல்றாரு, என்ன சொல்றாரு, எத்தனை வாட்டி? 7 முறை நீ போய் திரும்பி பாருங்க. இந்த 7 முறையின் போது நம்ம வேதத்துல எத்தனை வாட்டி 7 முறை வருது இல்லையா? அது ஒரு முழுமையை காமிக்கிறதுன்னு எனக்கு தோணுது. நீங்க இன்னும் புதிய ஆகமத்துல படிக்கும் போது நீங்க எத்தனை வாட்டி மன்னிக்கணும்னு சொல்லுது? 770 மன்னியும். அதே மாதிரி எலியா சொல்றாரு, நீ போய் 7 முறை பாரு. 7வது வாட்டி போய் பார்க்கும் போது என்ன ஆகுது, இது பாருங்க எவ்வளவு மேகம் இருக்குது, உள்ளங்கை. இந்த உள்ளங்கையோட மேகம் இருந்து புல் பெங்களூருக்கு மழை கிடைக்குமா? இவ்வளவுதான் இருக்குது மோடம். ஆனா என் தேவன் அந்த உள்ளங்கைய கார்மோடமாகி பண்ணி பெங்களூருக்கு மாத்திரம் இல்ல, த்ரோட் கர்நாடகாக்கு தண்ணி கொடுப்பார் என் தேவன். பாருங்க, பெருமழை என்னாச்சு பாத்தீங்களா? அந்த சின்ன மேகம் பெரிய இடத்துக்கு மழை பெய்ஞ்சி என்னாச்சு, அது நல்ல நிலத்துல துளில் விட்டதுன்னு வேதத்துல படிக்கிறோம். என் அன்பு சகோதரிகளே, உங்களுடைய ஜெபம் கேட்காதுன்னு நீங்க மனசு உடைய தேவையில்லை. எலியாது ஜெபமே 3 வருஷம் ஆச்சு கேட்டு இல்லைங்களா? என் தேவன் விடுதலை கொடுத்தாருன்னா அந்த மாதிரி விடுதலை எதுனாலையும் கிடைக்காது, எந்த வெள்ளினாலும் கிடைக்காது, எந்த பொண்ணுனால கிடைக்காது, எந்த இருந்தாலும் அவர் கொடுத்தா பர்ஃபெக்டா இருக்கும். அவர் கொடுத்தா விடுதலை எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டா இருக்கும். நான் ஒண்ணு கேட்கிறேன், வாங்க 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் டைம் பாஸ்க்கு வராது, வாங்க ஜெபிங்க. என் தேவன் எலியா யாரு, அவரு நம்ம மாதிரி மனிதன். அவருடைய ஜெபத்தை கேட்டு மழையை நிறுத்தினாரு, மழையை வர செய்த தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை தர மாட்டாரு? நிச்சயமா தருவாரு. Praise the Lord. Praise the Lord. நம்ம கடைசி ஜெபத்துக்கு Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். Hallelujah. Praise the Lord. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி இந்த கடைசி ஜெபத்துக்கு நாம் வந்துள்ளோம். எனவே நாம் கண்களை மூடி நம்முடைய இந்த ஆவியானவர் கூட்டத்திற்கு ஆண்டவருடைய காரியங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த நாளில் ஆண்டவர் சிறு துளி பெருவெள்ளம் போல் இந்த சிறிய கூட்டத்தை பெரிய கூட்டமாக்க வல்லவராய் இருக்கின்றார் கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் இந்த கூட்டத்திற்காகவும் இந்த கூட்டத்திற்கு மென்மேலும் வரக்கூடிய நாட்கள் மிக விரைவில் வர வேண்டும் என்று நாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிப்போம். Praise the Lord. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இம்மட்டமாய் வழிநடத்தின எபினேசர் நீ
அப்பா இனிமேலும் வழிநடத்துவீர் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி பாதுகாப்பது போல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றீர். இதோ ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 3 பேர் எங்கு கூடி இருக்கின்றார்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் இதோ நம்முடைய கூட்டத்திற்காக 3 பேர் அல்ல, 30 பேர் அல்ல, 300 பேர் இருந்தாலும் சரி ஆவியோட கூட்டம் தடைப்படாமல் நடந்து கொண்டிருக்கின்றது தகப்பனே. அப்பா இந்த கூட்டத்தில் வருகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அப்பா இந்த கூட்டத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா இந்த ஆலயத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் ஜெபித்துக்கும் பொழுது அப்பா நீர் அவைகளை கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த மன்றாட்டுக்களை கேட்டு உம்முடைய தோற்பையில் நீ சேர்த்து இதோ ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ அதன்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் பதிலை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதோ ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. இதோ உம்மால் கூடுமா, உம்மால் கூடும் என்ற நம்பிக்கையோடு விசுவசிப்போம். இதோ அந்த ஆவியானவர் கூட்டத்தில் இதோ நம்மோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் இந்த பங்கு என்னும் குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. அப்பா இந்த குடும்பத்தை நீர் கட்டி பாதுகாத்து அப்பா வழி நடத்தி நீர் தாமே எங்களுக்கு ஆயனாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆயன் இல்லாத ஆடுகளை போல் அப்பா ஆயன் இல்லாத ஆடுகள் சிதறி போவது போல் நாங்கள் சிதறிக்கொண்டிருந்தாலும் அப்பா இதோ நீர் உறுதுணையாக எங்கள் பக்கமாக பலமாக இருந்து கொண்டு இதோ ஆயன் நான் இருக்கின்றேன். இதோ அந்த ஒரு ஆடு தப்பி சென்றாலும் அதற்காக நான் தேடி சென்று அவற்றை எடுத்து வந்து மீண்டும் என் மந்தையோடு சேர்ப்பேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த தேவன் இதோ நம்மோடு இருக்கின்றார். இதோ அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த சிறு சிறு பெருவெல்லம் வாக்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கின்றது. ஏன் நமக்கெல்லாம் இருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார் இதோ கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையோடு உறுதியான பற்றுதலோடு ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று. அப்பா அந்த பற்றுதலோடு அப்பா ஆவியானவர் துணை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய வார்த்தைகளுக்கும் எங்களுடைய ஜபங்களுக்கும் நீர் தாமே எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற தேவன் என்று நாங்கள் நம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ விடுதலை கொடுப்பவர் நீர். ஏனென்றால் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபித்த ஜெபமா இருந்தாலும் அப்பா நாங்கள் கேட்கின்ற மன்றாட்டுகளாக இருந்தாலும் அப்பா இந்த குடும்பத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களின் மன்றாட்டுகளும் அப்பா தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து ஆசீர்வதியும். அப்பா ஒவ்வொருவருடைய குறைகளையும் நீர் போக்கி அப்பா குறைவானதை நீர் வெளியேற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை எங்கள் ஆலயத்திற்குள் கொண்டு வர நீர் தாமே எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே. அப்பா இந்நாளில் நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஏறெடுத்த இறை வார்த்தைகள் அனைவருடைய உள்ளத்திலும் பாய்ந்து ஊடுருவி அப்பா ஒவ்வொருவரும் அப்பா இறை செய்தியை கேட்பதோடு அல்லாமல் அந்த இறை செய்தியை மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய தன்மையை கொடுத்துள்ளோம் தகப்பனே. அப்பா இதோ நாங்கள் கேட்ட மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, நீங்கள் விடுதலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.